என்னாகமம் 21வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாசானுடைய ராஜாவாகிய ஓக் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வரும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாங்க, நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க நீங்க கூட ஏதோ ஒரு சூழ்நிலைனால பயந்து போயிருக்கலாம். இது எப்படி ஆகும், இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கலாம். இன்னும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கூட நீங்க பயத்துல இருக்கலாம். இந்த பயத்தினால அநேக பேருக்கு தூக்கம் கூட நைட்டு வர மாட்டேங்குது. கண்ணை மூடுனா அந்த பயப்படுற காரியம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இப்படி பயத்தினால நீங்க சூழப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோடு நீங்க இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட உங்களை பார்த்தா ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாதீங்க. நீங்க எந்த காரியத்துக்காக பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு அனுகூலமா மாற்றுவாரு. அதை உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. நீங்க பயப்படுற அந்த விஷயத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க. நீங்க எதுல பயப்படுறீங்க, எந்த விஷயம் உங்களை பயமுறுத்துது, அதை ஏசப்பா கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க எந்த காரியத்தையும் தனியா ஃபேஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா சகலவற்றையும் ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிற தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு. உங்க தலையை நிமிர பண்ணுவாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.